பேரன்பு கொண்ட சொந்தங்களே, அவருக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான அவேர்னஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பதிவு பண்ண தகவல் கேட்டிருந்த ஆர்டிஐக்கு தற்போது வேலூர் மாவட்டத்தில் இருக்க கனியம்பாடி ஊராட்சி ஒன்றியம் பதவி தந்திருக்கிறாங்க. இப்போ தான் முடிச்சிருக்கிறாங்க போல். அந்த ஆர்டியோட சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தெருக்களில் சுற்றி தெரிகிற நாய்களை கட்டுப்படுத்துவதற்கு ஊராட்சி நிர்வாகத்துக்கு உரிமை இருக்குது. அதே போல் ஒவ்வொரு வீட்லேயும் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு உரிமம் வழங்குவதும் ஊராட்சி நிர்வாகத்துடைய பொறுப்பு. இது கிராம பகுதிகளில், அது நகர்ப்புறத்தில் வேறு சப்ஜெக்டு. ஊரக பகுதிகளில் கிராம ஊராட்சிகள் தோறும் நாய்கள் வளர்ப்பதற்கு, அதே போல் தெரு நாய்களை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்தோம்னா அரசாணை இருக்குது. அரசாணை 202 எத்தனை ஊராட்சிகள் இன்றைக்கு நிலவரப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தோம். ஊரக வளர்ச்சித்துறை தலைமைச் செயலகத்துக்கு நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களுக்கும் அந்த ஆர்டிஐ ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஊராட்சி ஒன்றியங்கள் சார்பாக இந்த மாவட்டத்திலேருந்து பிரித்து அவங்க ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஊராட்சி ஒன்றியங்கள் கிராம ஊராட்சிக்கிட்டேருந்து தகவலை வாங்கி நமக்கு அனுப்பியிருந்தாங்க. ஒரு ஊராட்சி ஒன்றியம்லாம் கிட்டத்தட்ட 42 ஊராட்சிக்கிட்டேருந்து தகவலை வாங்கி நமக்கு பதில் தந்திருந்தாங்க. கட்டுக்கட்டாக அந்த ஆர்டிஐ நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம ஒவ்வொரு மாவட்டங்களாக தகவல்களை நம்ம வெளியிட்டிருந்தோம். ஒரு மாவட்டம் ஆமாம் அனுமதியில் இருக்குது அப்படின்றாங்க, இன்னொரு மாவட்டம் இல்லை அனுமதியில் இல்லை, இந்த அரசாணை அனுமதியே கிடையாது, தற்போது நடைமுறையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ முரண்பட்ட தகவல்கள் வர வர நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இப்போ தான் 2024 போட்ட ஆர்டிஐ அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு போல். இப்போ அவங்க பதில் கொடுத்துருக்குறாங்க. பொதுவாகவே இந்த நாய்கள் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. உண்மையாலுமே அது நல்ல பிராணி தான். அது சரியாக வளர்த்தோம்னா அது சரியாக நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா அதை நம்ம கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா அது அநேக மனித உயிர்களுக்கு அது ஒரு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. நாய் வளர்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்காரரும் அதற்கான உரிமத்தை பெற்று மிக சரியாக துல்லியமாக வளர்த்தா மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அதே மாதிரி தெருக்களில் சுற்றி தெரிய நாய்களுக்கு காப்பகமோ இல்லை அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சி எடுத்தாங்கன்னா இங்கே மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக அந்த நாய்கள் சம்மந்தமான செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு குழந்தையை சேர்ந்து ஒரு 6 நாய் சேர்ந்து கடித்து கொதறி எடுத்துருச்சு. இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவங்கள்லாம் நிறைய இந்த நாய்கள் தொல்லைனால் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதை நம்ம சொல்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பழனியிலலாம் ஒரு ஊராட்சி ஒன்றியம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வால் போஸ்ட் அடித்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊராட்சி ஒன்றியத்துக்குள்ளே ஒட்டிட்டாங்க. கிராம ஊராட்சிகள் தோறும் என்ன செய்யுங்க, நாய்களுக்கு உரிமம் வழங்குங்க. நம்ம போட்ட ஆர்டிஐனால் வந்த ரிஃப்ளெக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டமன்றத்திலே சிஎம் இந்த நாய்களை கட்டுப்படுத்துவது சம்மந்தமாக பல செய்திகளை அப்பப்போ வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ தொடர்ச்சியாக நம்ம இந்த அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால சில மாற்றங்கள் அங்கங்கே நிகழ்ந்துச்சு. இடையில நம்ம இது அப்படியே தொய்வாயிடுச்சு. ஓகேவா? இப்போ அவங்க நம்ம போட்ட ஆர்டிஐக்கு அவங்க கொடுத்த பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இந்த பிரச்சனை உங்கள் ஊரில் இருக்குது அப்படின்னா இந்த ஆர்டிஐ கூட நீங்கள் மாதிரியாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பயன்படுத்தி உரிமத்தை பெற வைக்கலாம். நாய்களுக்கு உரிமை பெற வைக்கலாம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க உரிமத்தை ரினியூவல் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க கட்டணம் செலுத்தணும். இப்போலாம் நிறைய விதிமுறைகள் இருக்குது அரசாணை 202. ஓகேவா? இப்போ நம்ம கேட்டிருந்த தகவல் என்ன அப்படின்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005, வேலூர் மாவட்டம் கனியம்பாடி ஊராட்சி ஒன்றியம், ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த திரு கே முருகேசன் என்பவர் அளித்துள்ள தகவல் அறியும் உரிமை சட்டமான தகவல் அளிக்க கோரியது தொடர்பாக பதில் அறிக்கை இது சமைச்சிருக்காங்க. பார்வையில் 2 விஷயத்தை மேற்கொள்ள கட்டிக்காங்க. ஒன்று, பொதுத்தகவல் அலுவலர், தலைமை துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், காணியம்பாடி ஊராட்சி ஒன்றியம் வேலூர் அவர்களுடைய கடிதம் வட்டார வளர்ச்சி அலுவலர் அனுப்பியிருக்காங்க. இப்போ 18/6/2024. ரெண்டாவது என்னென்னு பார்த்திங்கன்னா, அனைத்து ஊராட்சி செயலர்களின் கடிதம் நாள் 21/6/2024. அனைத்து ஊராட்சி செயலாளர்கிட்டேருந்து கடிதம் வாங்கியிருக்காங்க அவங்க. ஆனால் நம்மளுக்கு வந்திருக்குது ஒன்று தான் வந்திருக்குது. சரி, ஓகே, இது அப்பீல் பண்ணி நம்ம கேட்டு பார்ப்போம். ஓகே. கனியம்பாடி ஊராட்சி ஒன்றியம் தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு முருகேசன் என்பவர் அளித்துள்ள தகவல் அறிவு உரிமை சட்ட தகவல்களுக்கு கீழ்கண்டவாறு மனுதாரருக்கு பதிலளிக்க சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்னென்ன கேட்டோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவங்க என்னென்ன பதில் தந்தாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு ஊராட்சி விதிகள் 1999 அரசாணை நிலை எண் 202 ஊரக வளர்ச்சித்துறை நாள் 28/9/1999. இந்த அரசாணை தற்போது தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராம ஊராட்சிகள் அமலில் உள்ளதா என்ற விவரம் தகவலாக வழங்குவோம் அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு இங்கே என்ன பதில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஊராட்சி விதிகள் 1999 அரசாணை நிலை எண் 202 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை நாள் 28/9/1999. இந்த அரசாணை தற்போது தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராம ஊராட்சிகள் அமலில் உள்ளது என்பதை மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் உங்கள் ஊராட்சிகளில், உங்கள் ஊராட்சி ஒன்றியங்களில் எத்தனை நாய்களுக்கு இதன் அடிப்படையில் அனுமதி வாங்கியிருக்கீங்க, அனுமதி கொடுத்துருக்குறீங்க
எத்தனை பேர் வந்து நாய் வளர்க்குறதுக்கான உரிமை பெற்றிருக்கிறாங்க, எவ்வளோ வந்து பணம் கட்டியிருக்காங்க, இந்த டீட்டெயிலாம் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ அமலில் இருக்கா இல்லையாங்கிறது உண்மைத்தன்மை தெரிஞ்சிடும். ரெண்டாவது, மேற்படி தகவல் எண் 1 கோரியுள்ள அரசாணைப்படி எத்தனை கிராம ஊராட்சிகள் எத்தனை நாய்களுக்கு உரிமை பெறப்பட்டது என்ற தகவலை ஊராட்சி ஒன்றிய அல்லது கிராம ஊராட்சி வாரியாக எனக்கு தகவல் வேணும்னு கேட்டிருந்தேன். அதுக்கு கிராம ஊராட்சிகள் எத்தனை நாய்களுக்கு உரிமை பெறப்பட்டது என்ற தகவலை ஊராட்சி ஒன்றியம் அல்லது கிராம ஊராட்சி வந்து எதுவுமே இல்லை என்ற ஒரு அமலில் இருக்கின்றாங்க. ஆனால் எதுவுமே வந்து உரிமம் கொடுக்கல அப்படின்றாங்க. முரணாக இருக்கா? 3, மேற்படி தகவல் எண் 1 கோரியுள்ள அரசாணைப்படி கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் நடப்பு தேதி வரை எத்தனை நாய்களுக்கு கிராம ஊராட்சி நிர்வாகத்தால் உரிமம் புதுப்பிக்கப்பட்டது? கொடுத்தது வேறு, புதுப்பித்தது வேறு, 2 விஷயம் இருக்குது. நாய்க்கு உரிமம் கொடுக்கறது ஓகே, அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை புதுப்பிச்சுட்டே இருக்கணும். அந்த தகவலை கேட்டிருந்தோம். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் நடப்பு தேதி வரை எந்த நாய்களுக்கும் கிராம ஊராட்சி நிர்வாகத்தால் உரிமம் புதுப்பிக்கப்பட்டது என்ற தகவலை ஊராட்சி ஒன்றியம் கிராம ஊராட்சி அந்த தகவல் ஏதுமில்லை என்பதை மனுதாரருக்கு வந்து தகவலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கேட்டதுக்கு இல்லை, அவ்வளோதான். 4, மேற்படி தகவல் எண் 1 கோரியுள்ள அரசாணைப்படி நாய்களுக்கு உரிமம் பெறாமல் அல்லது உரிமத்தை புதுப்பிக்காமல் இருந்தவர் மீது கிராம ஊராட்சி நிர்வாகம் எடுத்த நடவடிக்கைகள் ஊராட்சி ஒன்றியம் அல்லது கிராம ஊராட்சி வாரியாக தகவல் தரணும் கேட்டிருந்தோம். நாய்களுக்கு உரிமம் பெறாமல் அல்லது உரிமத்தை புதுப்பிக்காமல் இருந்தவர்கள் மீது கிராம ஊராட்சி நிர்வாகம் எடுத்த நடவடிக்கை எதுவுமே இல்லை என்ற விவரம் மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது. அப்போ எதுக்கு இந்த அரசாணை 202 இருக்குது? அது செயல்பாட்டில் இல்லைன்னு சொல்லி ஊற்றி தூக்கி தூர போட்டுடலாம். ஓகே. 5, தகவல் எண் 1 கோரியுள்ள அரசாணைப்படி நாய்களுக்கு உரிமம் பெறுவதற்கான தொகை கடந்த 2015 முதல் நடப்பு தேதி வரை எவ்வளவு பெறப்பட்டது என்ற தகவலை ஊராட்சி ஒன்றியம் அல்லது கிராம ஊராட்சி வாரியாக தகவல் தரவும். கிராம ஊராட்சிகள் எத்தனை நாய்களுக்கு உரிமம் பெறப்பட்டது என்ற தகவலை ஊராட்சி ஒன்றிய கிராம ஊராட்சி வாரியாக தகவல் ஏதும் இல்லை, அந்த விவரங்கள் பராமரிக்கப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சொல்லியிருக்காங்க. 6, கிராம ஊராட்சி நிர்வாகத்தில் உரிமம் பெறாமல் உரிமத்தை புதுப்பிக்காமல் விட்ட நாய்கள் பொதுமக்களை கடித்தால் யாரிடத்தில் புகார் கொடுக்க வேண்டும் என்ற விவரம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். நிறைய பேர் வந்து வீதியில் வளர்த்துட்டு அவங்க வாட்டில் எனக்குன்னு விட்டுறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே இருந்த நாய் வெளியில் ஓடி வந்து ஒரு 2 பேரை மாற்றி கடிக்குது. அந்த வீட்டுக்காரங்க எதை பற்றியுமே கண்டுக்கவே இல்லை, அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்களே தவிர விரட்ட கூட இல்லை. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பாதிக்கப்படும் போது அந்த பாதிப்பை வந்து நாய் வளர்க்குறவங்க தானே ஏற்றுக்கணும். அதுக்கு ஊராட்சி நிர்வாகம் என்ன ஒரு நடவடிக்கை எடுக்குது, யார்கிட்ட புகார் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் தராங்க? என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா, கிராம ஊராட்சிகளை ஊராட்சி மன்ற செயல் அலுவலர், ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களால் தகவல் அளிக்குமாறு மனுதாரருக்கு தெரிவிக்கப்படும். அவர்கிட்ட போய் சொல்லலாம். சரி, ஓகே. 7, கிராம ஊராட்சிகளில் தெருக்களை உரிமம் பெறாமல் உரிமத்தை புதுப்பிக்காமல் தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும் என்பதை தகவலாக தரவும். தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிப்பதற்கு அனிமல் 10 கண்ட்ரோல், கால்நடை பராமரிப்பு, மருத்துவ பணிகள் அந்த துறை மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஊராட்சிகள் சுற்றித் திரியும் நாய்களுக்கு தடுப்பூசி பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்போ அடுத்த லிஸ்ட்டு என்ன கேட்கணும்னா, எத்தனை நாய்களுக்கு தடுப்பூசி போட்டீர்கள், அந்த நாய்களுடைய லிஸ்ட்டை கொடுங்கள், ஊராட்சி வாரியாக கொடுங்க அப்படின்னு இந்த கனியம்பாடி ஊராட்சி ஒன்றியத்துக்கு நம்ம வந்து தகவல் கேட்டு நம்ம வந்து ஆர்டிஐ பதிவு பண்ணோம். இதுக்கு என்ன உண்மையான பதில் தராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் நிறைய பொய்யான தகவல்களை தான் தர்றாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த ஆர்டிஐ எதுக்காக நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா, 2 வருஷம் கழிச்சாலும் வந்து பதில் கொடுக்கணுமேனு கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்கள பாராட்டணுமா இல்லையா? அதனால் அவங்கள பாராட்ட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த அரசாணை 202 மறுபடியும் நம்ம தீவிரப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கணும் உண்மையாக. சரி, ஓகே. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மற்ற உறவுகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு இடமே சந்திக்கிறேன். இந்த தகவல் வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், எடுத்து பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.